ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சுவையான அடை தோசை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சத்தான ஒரு ரெசிபி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நான் அரை சுண்டு பயறு எடுத்துருக்கிறேன், பச்சை பயறு. அது கூடவே அரை கப் பாசிப்பருப்பு, அது கூட கடலைப்பருப்பு அரை சுண்டு, எல்லாமே அரை சுண்டு. அது கூட துவரம்பருப்பும் அரை சுண்டு எடுத்துக்கிட்டேன். உளுந்தம்பருப்பும் அரை டம்ளர் எடுத்துருக்கிறேன். எடுத்துட்டு அது கூட நம்ம கொஞ்சம் நல்ல தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா இதை ஊற வைக்கணும். இதை ஊற வைக்கும் பொழுது இதிலேயே நான் அரிசியை சேர்த்துக்குவேன். அதாவது ஒரு கப் நான் இட்லி அரிசி சேர்த்துக்கிறேன். ஒரு கப் இட்லி அரிசியும் அரை கப் பச்சரிசியும் சேர்த்துக்கிறேன், வெள்ளை பச்சரிசியும் சேர்த்துக்கிறேன். இப்போ சிலர் அரிசியை தனியாக ஊற வச்சு அரைப்பாங்க. நான் எப்பயுமே இந்த மாதிரி ஒன்றாவே போட்டு அரைச்சிருவேன். இப்போ எல்லா பருப்புலையுமே அரை கப், ஏன்னா கொஞ்சமாக செய்கிறதுனால நான் எல்லா பருப்பும் பயறு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, உளுந்து, இந்த 5 வகை பருப்புகளையும் அரை கப்பில் நான் எடுத்தேன். அது போக அரிசி ஒரு கப்பும் அரை கப் வெள்ளை பச்சரிசியும் எடுத்திருக்கேன். இப்போ அது நல்லா ஊறி நான் நல்லா கழுவி எடுத்துருக்கிறேன். இப்போ நான் எப்பயுமே அரைக்கும் பொழுது 2 அல்லது 3 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் சேர்த்து அரைச்சிக்குவேன். அப்போ தான் ரொம்பவே நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா கழுவி எடுத்ததுக்கு பிறகு நம்ம அரிசி பருப்பு எல்லாம் இப்படி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதில் நீங்கள் உப்பு போட்டு அரைக்கலாம், இல்லாட்டி நம்ம அரைச்சிட்டும் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம போட்டு அந்த ஊற வச்சிருக்கிற தண்ணியிலேயே நம்ம அரைச்சிக்குவோம். ஊற வச்சுட்டு நல்லா நம்ம ஊற வைக்கும் முதல்லே நல்லா பருப்பெல்லாம் கழுவி 4-5 தரம் கழுவிட்டு ஊற வச்சோம்னா அந்த தண்ணியில் அந்த பருப்போட சத்துக்கள் இருக்கும். அப்போ அந்த தண்ணியவே நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சதுக்கு பிறகு இந்த மாதிரி வந்திருக்கு. இதுக்கு சாம்பார் அல்லது தேங்காய் சட்னி நல்லா இருக்கும். நான் வழமையாக தேங்காய் சட்னி மட்டும்தான் செய்வேன். இப்போ இது கூட சிலர் இஞ்சி அரைச்சி போட்டுக்குவாங்க. இஞ்சி ஒரு சின்ன பீஸ் அரைச்சி போட்டுக்கலாம். வெங்காயம் அரைச்சி போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம அடை செய்கிறதுக்கு முதல்ல நல்ல பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா பொடியாக வெட்டிட்டு இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நான் இது வரமிளகாயும் இதோட ஒரு 5 சேர்த்துக்குவோம். அப்போ தான் நல்லா காரமாக இருக்கும். அதாவது உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா நீங்கள் நிறைய ஒரு 5லேருந்து 10 மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் எப்பயுமே 5 மிளகாய் தான் சேர்த்துக்குவேன், கொஞ்சமாக செய்கிறதுனால. இப்போ இதில் உப்பும் கொஞ்சம் போட்டுக்கிட்டு இப்போ இதிலே மீதம் இருக்கிற அரிசி பருப்பை நம்ம இதோட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். இது நம்ம புளிக்க வைக்க தேவையில்லை. இதெல்லாம் அரைச்சி எடுத்ததுக்கு பிறகு உடனே சுட்டுக்கலாம். நல்லா இது உடனே தோசைக்கல்ல ஊற்றி சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், 2வது இதையும் நான் அரைச்சிட்டேன். இப்போ இதை நம்ம அதோடு சேர்த்துக்குவோம். மறக்காமல் இதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கணும். ஏன்னா பருப்பு வகைகள்லாம் வாய்வு அப்படின்னு சொல்கிறதுனால நான் வழமையாக பெருங்காயம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மாதிரி சேர்த்துக்குவேன். இதை ரொம்ப நைஸாக நம்ம இட்லிக்கு மாதிரி அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொரன்னு அரைச்சா நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் நான் இப்போ இந்த மாதிரி தோசைக்கல்லில் நான் ஊற்றி எடுக்கிறேன். இதில் நீங்கள் வெங்காயம் பொடியாக அரிஞ்சு, கொத்தமல்லி அரிஞ்சு, கருவேப்பிலையும் அரிஞ்சு இந்த மாவில் கலந்துக்கலாம். இப்போ என்னோடய மகளுக்கு வெங்காயம் போட்டால் பிடிக்காது அப்படிங்கிறதுனால நான் மகளுக்கு முதல்ல ஊற்றி 2-3 எடுத்து வச்சிருவேன். எடுத்து வச்சதுக்கு பிறகு அதுக்கு பிறகு நான் வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு நாங்கள் எங்களுக்கு ஊற்றிக்குவோம். இதில் நெய் கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக வாசனையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அடை தோசை ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ நெய் ஊற்றி சுடும் பொழுது நல்லாயிருக்கும். இப்போ இது மகளுக்காக நான் கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகாய் எல்லாம் சேர்க்கலை, மிளகாய் வத்தல் மட்டும் சேர்த்துருந்தேன். இப்போ நீங்கள் இதை துண்டாக நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம், கருவேப்பில், கொத்தமல்லியும் சேர்த்துட்டு அதை தனியாக ஊற்றி எடுத்துக்கலாம். நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது. ஃப்ரெண்ட்ஸ், கட்டாயம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.